கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த நாமத்துக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். வாங்க எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு கொடுத்துதிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிற ராஜா, எங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையில நீர் வெளிப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு கூட செய்கிற சகல நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம். காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறபடினால உண்மை பற்றி அறிகிற அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு அதிகமாய் கொடுத்ததுக்காய் நன்றி தாங்க. வேதத்துள்ள ரகசியங்களை ஆராய்ந்து காட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் இங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு. இன்று விடுதலையோடு பிள்ளைகள் கேட்க, தேவ பிள்ளைகள் கேட்க, புதிதாய் வருகிறவர்கள், தேவனை அறியாதவர்களும் இதை கேட்க கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை திறந்தள்ளும்படியாய் கூட செபிக்கிறேன். என் ஜெபத்தை நீ கேட்டீர்னு விசுவாசிக்கிற ஆசீர்வாதிங்க பலப்படுத்துங்க. இயேசு நாம் செபிக்கிறேன்ப்பா. ஆமென். தேவ ஜனமே, இன்றைய அதிகாலை வேளையில தேவனுடைய வார்த்தை என்னன்னா, ஆவியானவர் சொல்லுகிறது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்போது, ஒரு மனுஷன் நம்ம மாம்ச பிரகாரமானவங்க ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை மறந்துடுவோம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். நமக்கு அவரு நித்திய உடன்படிக்கை ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதை நினைவு கூறும்படியா அதை பாப்பாரா. எதை பாப்பாருன்னா, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும், அது எந்த மிருகமா இருந்தாலும் சரி, எந்த பறவையா இருந்தாலும் சரி, எந்த மச்சங்களா இருந்தாலும் சரி, மனுஷங்கள்ல எந்த மனுஷரா இருந்தாலும் சரி, சகல மனுஷர்களுக்கும், சகல மிருகங்களுக்கும், சகல மாம்சமான ஜீவன்கள் எல்லாத்துக்கும் இந்த நித்திய உடன்படிக்கை உண்டு அப்படின்னு சொல்றாரு. என்ன உடன்படிக்கைனா, வானவில் தோன்றும் போது, அந்த வில் தோன்றும் போது மேகத்துல, நான் உங்களை அழிச்சு போட மாட்டேன், என்றென்றைக்கும் ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டேங்கிற அவரோட நித்திய உடன்படிக்கைய அவரு நினைவு கூறும்படி அதை அந்த வில்ல நோக்கி பார்ப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். நம்மளோட மெய்யான தகப்பங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுத்த வாக்கை நம்மளே நம்ம யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறோம்னா அதை நம்ம செய்யறதுக்கு சூழ்நிலைகளை பார்ப்போம். ஆனா தேவன் அவரோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நித்திய உடன்படிக்கைன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நித்திய காலம் அந்த உடன்படிக்கையை மீற மாட்டார். அவரோட துதிய வேற ஒருவருக்கு என்றென்றைக்கும் கொடுக்க கூடாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்டா இருக்க காரணம், ஏன்னா அவரு தான் நம்மளோட தகப்பன். நம்ம தகப்பனை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனா மாத்திரம் அவருக்கு கோபம் வரும். ஆனா அதுக்காக கூட அந்த உடன்படிக்கையை அவர் மீற மாட்டார். அவரோட இருதயத்துல முழுசா சொல்ற விஷயம், அவரு நம்மளோட இருதயத்தை திறந்து பேச ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம தான் அவரோட சத்தத்தை கேட்காம இருக்கிறோம். அவர் உலகத்துல உள்ள சகலத்தை சிருஷ்டித்தாரு. அவர் இந்த உடன்படிக்கையை சொல்றதுக்கான நோக்கம், மேகம் மேலாக அப்படியே உருவாக்குவார் அவரு. அப்படி உருவாகும் போது அதனால ஜலப்பிரளயம் வராம இருக்கணுங்கிறத நோக்கமா இருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மளை பத்தி யோசிக்கிற அந்த தெய்வத்தை நம்ம இருதயத்துல என்றென்றைக்கும் ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும், அவரோட வேதத்தை எடுத்து தியானிக்கணும். இந்த விஷயத்த செஞ்சாலே நம்மளை விட்டு நெருங்கி அவர் நம்ம கிட்டே எப்பொழுதும் இருக்க தயாரா இருக்காரு. நம்ம தான் அவரை நம்மளோட இருதயத்துல வச்சுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் உலக பிரகாரமானதா, வீட்டுக்காக தேவைக்கு, அல்லது பிள்ளைகள் தேவைக்கு, அல்லது கணவரோட தேவைக்கு, அல்லது நம்மளோட தேவைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு உலக பிரகாரமான விஷயங்களுக்காக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாலுமே செய்த நித்திய உடன்படிக்கையை நினைவு கூறும்படி அந்த வில்ல நோக்கி பார்த்து கொண்டிருக்க அவரோட இருதயத்தை கொஞ்சம் பாருங்க. அவரை போல நல்ல தகப்பன் இல்லை. தேவ பிள்ளைகள் அல்லாத பிள்ளைகளே, தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கங்க. தேவன் நல்லவர். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. அவரு நம்மளோட மத்திய ஆகாயத்துல நம்மளை எடுத்துக்கொள்கிற காலம் ரொம்ப சமீபமா இருக்கு. அதனாலதான் மாம்சமான ஜீவன்கள் எல்லாம் முதலாவது தேவனை அறிகிற அறிவை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. இதை புதுசா யாராவது கேக்குறீங்களா? இந்த காலை வேளையில இன்னைக்கே அறிக்கை பண்ணுங்க, இயேசு நல்லவர். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. அவரை போல நம்மளை பாதுகாப்பவர் இல்லை. அன்னைக்கு நோபா காலத்துல அந்த பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்த தேவன் நம்மளை நித்திய காலம் அவங்கள பாதுகாக்கணும்னு தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொள்ள பாக்குறாரு. ஆனா அதனால உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக
அதனால் நீங்கள் இருதயத்தில் கலங்காமல் பயப்படாமல் இருங்க. பாடுகளை குறித்தும் சிலுவையின் பாடுகள் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் தேவனிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு தேவையில்லாத குணங்கள் ஏதாவது இருந்தால் கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்னா சரி செய்யறதுக்காக தான் அந்த பாடுகள். நீங்கள் அதை சரி செஞ்சுட்டா தேவனுக்கு இன்னும் நீங்கள் பரிசுத்தமான பிள்ளையாக கிடைப்பீங்க. அதுதான் அவரோட ஆசை. அதனால் அவருக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க. அதே போல் நம்மளோட கர்ப்பத்தில் நம்மளை பாதுகாத்து வெளியில் பிள்ளையாக கொண்டு வந்த தேவன், நம்மளோட போக்கிலும் வரத்திலும் ஆக்சிடென்ட்டுக்கு மத்தியில் பாதுகாத்து ஜீவனோடு வைத்த தேவன் இன்னமும் நம்மளை பாதுகாப்பாக வைக்க நம்மளை பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு நம்மளை அழைக்கிறாரு. அதுவும் நம்மளை சும்மா இல்லைங்க, ஆசாரியர்களாகவும் ராஜாவாகவும் அழைத்த தேவன். அவரோட வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, தேவனை அறியாத பிள்ளைகள் யாராவது இதை கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நீங்கள் இன்னுமாய் கூட தேவனை கூப்பிடுங்க, அவரை அறிங்க, அவரை இருதயத்தில் வாங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. உங்களுக்கு இறுதி ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட நேரம் ரொம்ப போயிட்டதுனால நீங்கள் தேவனோட சமூகத்தில் வார்த்தை கேட்டதுபடி ஜெபிச்சிடலாம். நல்ல பிதாவே, நன்றி கூட துதிக்கிறோம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அது மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்படாமல் மீண்டுமாய் கூட தேவனை புதிதாய் அறிகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே இன்னும் ஞானத்தையும் புத்தியையும் இருதயத்தையும் திறந்தரும்படியாய் கூட ஜெபிக்கிற தகப்பனே, அவங்க இன்னுமாய் கூட தேவனை அறிகிற அறிவில் வளர தேவன் உதவி செய்வீராக. அவங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள்னால தொடப்பட்டவர்களாய் இந்த கடைசி காலத்தில் உம்மோடு கூட வருவதற்கு அவங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துவீராக. ஆயத்தப்படுகிற காலத்தில் நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் பாக்கியம் உள்ளது தகப்பனே. அவர்கள் யாவரும் உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவ அன்புக்கு ஆண்டவரே சோத்திரம் பாத்திரவான்களாய் வந்து சேர உதவி செய்யுங்க. எங்களையும் கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, நாங்கள் யாவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோட கைக்குள்ளார எப்போதும் அடங்கின பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. பிதாவாகிய தேவனிடத்துல, பரிசுத்த ஆவியானவரிடத்துல, எங்களை ஆண்டவரே திரியேக நாதர் இடத்துல எங்களை யாவரையும் தாழ்த்தி ஒரு ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.